வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் கல்வி திட்டத்திற்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்க மறுப்பு. மக்களவையில் விவாதிக்க கோரி கனிமொழி எம்பி நோட்டீஸ். ஐஐடிகளில் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு மறுப்பு. மதுரை எம்பி சு. வெங்கடேசன் கண்டனம். தைப்பூச திருவிழா கொண்டாட்டம். அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. சிறுபான்மையினருக்கு எதிராக பிரதமரின் பேச்சு அதிகரித்துள்ளதாக தகவல். அமெரிக்க ஆய்வு நிறுவனம் அறிக்கை வெளியீடு. மராட்டியத்தில் பரவி வரும் மர்ம நோய், 7 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதாரத்துறை அறிவிப்பு. தமிழ்நாட்டின் கல்வி திட்டத்திற்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காத விவகாரம் குறித்து மக்களவையில் விவாதிக்க வேண்டும் என கனிமொழி எம்பி நோட்டீஸ் கொடுத்துள்ளார். தமிழ்நாட்டின் SSA திட்டத்திற்கு ஒன்றிய அரசின் பங்கான 2152 கோடியை வழங்கும் பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட்ட கல்வி நிதியை பிற மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இந்நிலையில் மும்மொழி கொள்கையை கட்டாயப்படுத்தும் ஒன்றிய அரசின் திட்டத்திற்கு மறுப்பு தெரிவித்ததால் நிதி வழங்க மறுப்பதாகவும் இது குறித்து மக்களவையில் விவாதம் நடத்த கோரி திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி எம்பி நோட்டீஸ் அளித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டிற்கு நிலுவையில் உள்ள SSA நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என ஒன்றிய அரசை வலியுறுத்தியுள்ளார். ஐஐடிகளில் இடஒதுக்கீட்டை முழுமையாக அமல்படுத்தாதது குறித்து மதுரை எம்பி சு. வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐஐடிகளில் இடஒதுக்கீட்டை முழுமையாக அமல்படுத்தாததால் முனைவர் படிப்பில் 560 ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இடங்கள் பறிக்கப்பட்டதாக மதுரை எம்பி சு. வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில் இடஒதுக்கீட்டின் வாயிலாக மாணவர்கள் பெற்ற அனுமதி விவரங்களை பிரிவு வாரியாக, துறை வாரியாக, நிறுவன வாரியாக ஒன்றிய அமைச்சர் சுகந்தா மஜூம்தார் தரவில்லை என்றும் இடஒதுக்கீட்டு விவகாரத்தில் அமலாக்கத்தில் உள்ள இடைவெளிகளை அம்பலப்படுத்தும் என்ற நோக்கத்துடன் மறைக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது குறித்து ஒன்றிய அமைச்சர் பதிலளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். தைப்பூசத்தை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முருகனுக்கு உகந்த பண்டிகைகளில் ஒன்றான தைப்பூச திருவிழா முருகனின் அறுபடை வீடுகள் மட்டும் இன்றி அனைத்து பகுதியில் உள்ள முருகன் கோவில்களிலும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பல்வேறு முருகன் கோவில்களில் திரளான பக்தர்கள் இன்று காலை முதலே சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மற்றும் பல்வேறு அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தைப்பூசத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தனித்துயர்ந்த குன்றுகள் தோறும் வீற்றிருக்கும் தமிழ்நில கடவுள் முருகன் என்றும் உலகெங்கும் வாழும் தமிழர்களின் தனிப்பெரும் கடவுளான முருகனை போற்றுவோம் என இவ்வாறே குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், வேல் ஏந்தி நம்மை காத்தருளுபவர் தமிழ் கடவுள் முருகன் என்றும் இந்நாளில் முருகனின் பூரண அருளை வேண்டி வழிபட வேண்டும் என தெரிவித்துள்ளார். அதேபோல் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், முருக பெருமான் அருளால் தமிழக மக்கள் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியும் அனைத்து வளங்களும் கிடைத்திட வேண்டிக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். சிறுபான்மையினருக்கு எதிராக மதவெறுப்பு பேச்சு அதிகரித்துள்ளதாக அமெரிக்க ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒன்றிய அரசு ஆட்சியில் சிறுபான்மை மக்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதாகவும் அவர்கள் அச்சுறுத்தல் படுத்தப்படுவதாகவும் தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. இந்நிலையில் வெறுப்பு பேச்சு என்பது ஆளும் ஒன்றிய அரசு மற்றும் இந்து தேசியவாத இயக்கங்களின் கொள்கை சித்தாந்தங்களின் பின்னி பிணைந்துள்ளதாக இந்தியா ஹெட்லாப் எனப்படும் அமெரிக்க அமைப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள ஆய்வு அறிக்கையில், பிரதமர் மோடி 63 முறை வெறுப்புணர்வு கருத்துக்களை வெளிப்படுத்தியதாகவும் பாஜக தலைவர்களால் 450 வெறுப்பு பேச்சுக்கள் பரப்பப்பட்டதை குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் இந்துக்களின் சொத்துக்களை பறித்து இஸ்லாமியர்களிடம் வழங்கிவிடுவார்கள் என்ற பிரதமர் மோடி தெரிவித்ததை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவில் உள்ள 22 கோடி இஸ்லாமிய மக்கள் தங்கள் எதிர்காலம் குறித்து கவலை கொண்டு இருப்பதாகவும் ஆய்வறிக்கையில் தெரிவித்துள்ளது. மராட்டியத்தில் ஏற்பட்டுள்ள மர்ம நோய் பாதிப்பிற்கு 7 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 167 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
மராட்டியத்தின் பூனே நகரில் ஜிபிஎஸ் எனப்படும் கில்லேயின் பார்ரே சிண்ட்ரோம் என்ற நோய் தாக்கம் அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக மராட்டிய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 192 பேருக்கும் மேற்பட்டோர் நரம்பு மண்டலம், தசை பலவீனம் மற்றும் முடக்கம் போன்ற பல்வேறு பாதிப்புகள் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட பரிசோதனையில் கில்லேன் பார்ரே சிண்ட்ரோம் நோய் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த மர்ம வியாதிக்கு இதுவரையில் 7 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 167 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டின் கல்வித் தொகையை மற்ற மாநிலங்களுக்கு பிரித்து கொடுத்துவிட்டு தமிழ்நாட்டிற்கு மட்டும் ஒன்றிய அரசு நிதி வழங்க மறுப்பதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் புதிய உழவர் சந்தை அமைப்பதற்கான பூமி பூஜை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கைகள் தமிழ்நாட்டை புறக்கணித்திருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் தமிழ்நாட்டின் கல்வித் தொகையை மற்ற மாநிலங்களுக்கு பிரித்து கொடுத்துவிட்டு தமிழ்நாட்டிற்கு மட்டும் ஒன்றிய அரசு நிதி வழங்க மறுப்பது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாததற்கு காரணம் அதிமுகவின் உட்பிரிவே காரணம் என விமர்சித்துள்ளார். இப்ப நான் கேட்கறதெல்லாம், தமிழ்நாட்டை இந்த நிதிநிலை அறிக்கையிலே ஒன்றிய அரசு புறக்கணித்திருக்கிறதா இல்லையா? அதுவும் நாம் இப்ப சொல்லியிருக்கார், முதலமைச்சர் கூட சொல்லியிருக்கிறார். நமக்கு கொடுத்த கல்வி தொகையை கூட அது மற்ற மாநிலங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு நமக்கு அதை கூட இல்லைன்னு சொல்றாங்க. ஆகவே வரி கட்டுறது மட்டும் நாம அதிகம், ஆனால் நம்ம கொடுக்கிற தொகை மிகவும் குறைவாக இருக்கிறது. அதைத்தான் முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். கேட்டுக்கொண்டு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற விழாவில் அக்கட்சியை சேர்ந்த செங்கோட்டையன் பங்கேற்க மாட்டேன்னு ஒரு பேட்டியை கொடுத்திருக்காரு. அது அந்த கட்சி விவகாரம், அது அவங்கள போய் கேட்க வேண்டிய கேள்வி. என்ன கேட்டு என்ன பண்றது? முதல்ல நாளாகுது, இப்ப 5-6 ஆக போகுது, அவ்வளவுதான். மதுரையில் மன்னர் திருமலை நாயக்கரின் பிறந்த நாளை ஒட்டி அமைச்சர் மூர்த்தி அவரது திரு உருவ சிலைக்கு மரியாதை செலுத்தினார். மதுரை மாமன்னர் திருமலை நாயக்கர் அவர்களின் 442வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசின் சார்பாக வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி, மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மதுரை மேயர் இந்திராணி, பொன்வசந்த், துணை மேயர் நாகராஜ் மற்றும் மதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் மற்றும் பலர் திருமலை நாயக்கரின் திரு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தைப்பூசத்தை ஒட்டி மாவட்டத்தின் பல்வேறு முருகன் கோவில்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. தை மாதத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற தைப்பூசம் உலகெங்கும் உள்ள முருகன் கோவில்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதிகாலை முதலே லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கு 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதேபோல் திருத்தணி முருகன் கோவிலில் இன்று தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து தங்க வைர ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் சென்னை உட்பட பிற மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதேபோல் சில பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி ஏந்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டி திருமுருகநாத சுவாமி திருக்கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் நேர்த்தி கடனை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது. தென்காசியில் செல்போன் டவர் மீது இளைஞர் ஒருவர் தற்கொலைக்கு முயற்சித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆவுடையனூர் பகுதியை சேர்ந்தவர் ராம்குமார். இவர் செங்கோட்டை போக்குவரத்து பணிமனையில் தற்காலிக பணியாளராக பணிபுரிந்து வருகிறார். அங்கு மேலதிகாரிகளுடன் ஏற்பட்ட மோதலால் தென்காசி நகரின் மைய பகுதியான சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே உள்ள செல்போன் டவர் மீது ஏறி ராம்குமார் தற்கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். அவரை பார்ப்பதற்கு நூற்றுக்கணக்கான பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அங்கு கூடியதால் பெரும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் அவரை மீட்டனர். இந்த சம்பவம் தென்காசி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
சோமவார பிரதோஷத்தை முன்னிட்டு பல்வேறு கோவில்களில் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உள்ள நந்தி பெருமானுக்கு தை மாத வளர்பிறை பிரதோஷ தினத்தை ஒட்டி சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். அதேபோல் வேலூர் மாவட்டம் ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் சோமவார பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு பல்வேறு நறுமண பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதன் பின்னர் வில்வ இலைகள், அருகம்புல் மாலை மற்றும் மலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரங்களை செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அருகே சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்ததால் அப்பகுதியில் மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் மாம்பாக்கம் கிராமத்தில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பகுதி நேர கூட்டுறவு திறக்கப்பட்டு அன்று ஒரு நாள் மட்டும் குடிமை பொருட்கள் விநியோகம் செய்துள்ளனர். அதன் பின்னர் புதுக்கோட்டை கிராமத்தில் பகுதி நேர கூட்டுறவு கடையை திறந்ததால் அதனை கண்டித்து போலூர் சாலையில் சென்ற வாகனங்களை சிறைப்பிடித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் ஒரு பெண் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இதனை கண்டித்தும் அவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ராஜபாளையம் வனப்பேச்சி அம்மன் கோவிலில் ஆண்கள் மட்டும் வழிபடும் வினோத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள வனப்பேச்சி அம்மன் கோவிலில் ஆண்கள் மட்டும் கலந்து கொள்ளும் திருவிழா 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் ஆண்கள் கோவில் பகுதியில் குடில் அமைத்து உணவு சமைத்தும் பெண்கள் ஊருக்குள் இரவு முழுவதும் விழித்திருந்து விளையாட்டுகள், ஆடல் பாடல் என ஊருக்குள் தனியாக திருவிழா கொண்டாடியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து இன்று வனப்பேச்சி அம்மன் பரிவார தெய்வங்களான விநாயகர், தலைமலை வீரன், கருப்பசாமி, ஐயனார் மற்றும் சப்த கன்னிமார்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்தனர். பின்னர் அனைத்து குடில்களிலும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி கருவுற செய்த வாலிபரை கைது செய்ய வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட பெண் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா ஆடந்த கூத்தன் கிராமத்தை சேர்ந்த ரஞ்சித் என்பவர் அப்பகுதியில் படித்த மாணவி ஒருவரை காதலித்து வந்துள்ளார். ஆண்டு பள்ளி படிப்பு முடிந்ததும் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி அந்த பெண்ணுடன் தனிமையில் இருந்துள்ளார். இதனால் அந்த பெண் கர்ப்பமடைந்துள்ளார். மேலும் அந்த பெண்ணின் அனுமதியின்றி கருவை கலைத்து திருமணம் செய்து கொள்ளாமல் மிரட்டல் விடுத்துள்ளார். இது குறித்து சீர்காழி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அந்த பெண் புகார் அளித்துள்ளார். அதில் தன்னை ஏமாற்றிய ரஞ்சித் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள உள்ளதாகவும் அதனை தடுத்து நிறுத்தி தனக்கு நியாயம் கிடைக்க செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் அந்த பெண் மனு அளித்துள்ளார். ரஞ்சித்ங்கிற ஒரு பையன் 8ஆம் வகுப்பில் இருந்து என்னை காதலிச்சுட்டு வந்தார். 8ஆம் வகுப்பிலிருந்து எனக்கு 13 வயசு. அதுலேருந்து காதலிச்சுட்டு வந்தார். அதுலேருந்து என் கூட தப்பு தவா எல்லாமே பண்ணார். அவரு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு தப்புலாம் பண்ணுவார். அதுக்கப்புறம் நான் கன்சீவாக இருந்தேன். போன வருஷம் ஏப்ரல் மாதம் நான் கன்சீவாக இருந்தேன். வீட்டு தூரம் தள்ளி போனது. அதுக்கப்புறம் அந்த பையனோட போய் நான் சொன்னேன், நான் இதுமாரி இருக்கேன்னா அந்த பையன் கார்டு வாங்கிட்டு, ப்ரெக்னென்சி கார்டு வாங்கிட்டு வந்து இதுமாரி செக் பண்ண 2 கோடு காட்டுனது. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் அதுக்கப்புறம் வயிறு பெருசாகவும் அந்த பையன்கிட்ட போய் சொன்னேன். அவங்க வீட்டில் சொல்கிறியா இல்லைன்னு கேட்டேன். அப்புறம் வீட்டில் அந்த பையன் போய் சொன்னதுக்கு அவங்க அக்கா, அவங்க அம்மா, அவங்க பேர்லாம் சொல்லணும். அவங்க அம்மா பேர் செந்தமிச்செல்வி, அவங்க அக்கா பேர் ஸ்ரீவித்யா, அவங்களோட கணவர், அவங்க அந்த ரஞ்சித் 4 பேரும் என்னை ஆச்சிட்டு போனாங்க. அந்த பையன் போய் அவங்க வீட்டில் என்னை கூப்பிட்டு அவங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் ஆச்சிட்டு போறேன் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போனாங்க. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரித்து 64,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
ஆபரண தங்கம் கிராமிற்கு 80 ரூபாய் அதிகரித்து 8060 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 107 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1,07,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்காவில் ஸ்காட்ஸ்டேல் விமான நிலையத்தில் 2 ஜெட் விமானங்கள் மோதி விபத்துக்குள்ளானது. அமெரிக்காவின் அரிசோனா மாகாணத்தில் உள்ள ஸ்காட்ஸ்டேல் விமான நிலையத்தில் 2 தனியார் ஜெட் விமானங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அதில் பயணித்த பலர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது பற்றி மத்திய விமான போக்குவரத்து துறை நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடுத்தர அளவிலான ஜெட் விமானம் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மற்றொரு ஜெட் விமானம் மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. கடந்த 2 வாரங்களில் மட்டும் அமெரிக்காவில் 3 விமான விபத்துகள் ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்பு செய்திகள். தமிழ்நாட்டின் கல்வி திட்டத்திற்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்க மறுப்பு. மக்களவையில் விவாதிக்க கோரி கனிமொழி எம்பி நோட்டீஸ். ஐஐடிகளில் SC, ST, OBC மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு மறுப்பு. மதுரை எம்பி சு வெங்கடேசன் கண்டனம். தைப்பூச திருவிழா கொண்டாட்டம், அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. சிறுபான்மையினருக்கு எதிராக பிரதமரின் பேச்சு அதிகரித்துள்ளதாக தகவல். அமெரிக்க ஆய்வு நிறுவனம் அறிக்கை வெளியீடு. மராட்டியத்தில் பரவி வரும் மர்ம நோய், 7 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதாரத்துறை அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.